ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 25th ஏப்ரல் 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் வந்து யாரெல்லாம் டாப் கெய்னர்ஸாக இருந்தாங்க, யாரெல்லாம் டாப் லூசர்ஸாக இருந்தாங்கங்கிறதையும் பார்க்கலாம். அப்புறம் எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்காங்கிறதையும் பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட் எதுக்காக விழுந்துச்சுங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு வழியாக 22,500 தாண்டிடுச்சு. 167 பாயிண்ட் வந்து ரேலி ஆயிருந்துச்சு ஒரே நாளில். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து டிஐஸோட அந்த 6,000 கோடிக்கான பை சொல்லலாம். டிஐஸ் வந்து ஒரு 6,167 கோடிக்கு வந்து ஸ்டாக்ஸை பை பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சு. அப்புறம் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா ஓரளவு அந்த சைக்காலஜிக்கல் லெவலான 22,500 ஓரளவு தாண்டிடுச்சு. ஸோ இது இன்னுமே வந்து நல்லாவே ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் அனலிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு 2-3 ட்ரேடிங் செஷனில் எப்படி பாசிட்டிவாக மூவ் ஆகுங்கிறத பொறுத்து 23,000 நிஃப்டி அச்சீவ் பண்ணுவாங்கிறது தெரியும். அப்புறம் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 22,500 இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,000 இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆச்சுது. அப்புறம் ஸ்டாக்ஸில் பார்த்தோம்னா டாப் கெய்னர்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஆக்சிஸ் பேங்க், அப்புறம் எஸ்பிஐ, அப்புறம் ரெடிஸ் லேப் இருக்கிறாங்க. டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா தேர்ட் இருக்கிறது வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர், அப்புறம் எல்டிஏ மைண்ட்ரி. ஃபஸ்ட்டில் வந்து கோட்டாக் மஹிந்திரா இருக்கிறாங்க. ஆக்சிஸ் பேங்க் எதுக்காக 6% வந்து ரேலி ஆச்சுதுன்னு பார்த்தோம்னா அவங்களோட Q4 ரிசல்ட் வந்து இருந்துச்சு. அந்த ரிசல்ட்டில் வந்து அவங்க ப்ராஃபிட் 7,130 crore வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மார்க்கெட் வந்து இந்த ரிசல்ட்னால ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. அதனால் ஆக்சிஸ் பேங்க் நல்லா ரேலி ஆச்சுது. அப்புறம் எஸ்பிஐ பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐயோட லாஸ்ட் மார்ச் குவார்ட்டரில் அவங்களோட அட்வான்ஸு 14%, டெபாசிட்ஸ் வந்து 11% க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்க நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே தருதுங்கிறதுனால எஸ்பிஐ நல்லா ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாக்டர் ரெட்டிஸ் லேப்பை பார்த்தோம் அப்படின்னா நெஸ்ட்லே இந்தியாவும் டாக்டர் ரெட்டிஸ் லேப்பும் வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் ஃபார்ம் பண்ணுறதா இருக்கிறாங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்னால டாக்டர் ரெட்டிஸ் லேப் நல்லா ரேலி ஆச்சுது. அப்புறம் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் எதுக்காக விழுந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட Q4 ரிசல்ட் வந்து இருந்துச்சு. அதில் நெட் ப்ராஃபிட் வந்து 6% விழுந்து 2,406 crore இருந்துச்சு. டிவிடெண்ட் வந்து ஒரு 24 ரூபா அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரிசல்ட் வந்து கொஞ்சம் டிஸப்பாயிண்டடாக இருந்ததுனால ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து விழுந்திருக்குது. அப்புறம் எல்டிஏ மைண்ட்ரி பார்த்தோம்னா அதோட Q4 ரிசல்ட் வந்து இருந்துச்சு. அது எஸ்டிமேஷனோட ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ப்ராஃபிட் வந்து 1.2% வந்து ஃபாலாக இருக்குது. 1,100 crore இருந்துச்சு ப்ராஃபிட்டு. ஸோ ஏற்கனவே லாஸ்ட்டு குவார்ட்டர் வந்து அவங்க நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணால இந்த குவார்ட்டரோட கைடன்ஸ் வந்து அவங்க அந்தளவுக்கு நல்லா கொடுக்கல. ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து ஓரளவு டீசெண்டான ரிசல்ட்டை எதிர்பார்த்தோம். ரிசல்ட் வந்து ரொம்ப டிஸப்பாயிண்டடாக இருந்ததுனால எல்டிஏ மைண்ட்ரியும் ஒரு 2% கிட்ட விழுந்திருக்குது. அப்புறம் கோட்டாக் மஹிந்திராவை பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ வந்து இவங்கக்கிட்ட ஆன்லைன் மூலமாகவும் மொபைல் பேங்கிங் மூலமாகவும் புது கஸ்டமர்ஸை ஆட் பண்ணுறத ஸ்டாப் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எதனால் ஆர்பிஐ இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா கோட்டாக் மஹிந்திராவுக்கு அவங்க வந்து நிறைய டேட்டா செக்யூரிட்டி கன்சர்ன்ஸை பார்க்குறதாகவும் அதே மாதிரி ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து போதுமான அளவுக்கு இல்லாமல் இருக்கிறதுனாலையும் கோட்டாக் மஹிந்திரா வந்து நியூ கஸ்டமர்ஸை இப்போதைக்கு ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கோட்டாக் மஹிந்திரா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது வந்து கொஞ்ச நாளைக்கு மேபி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த தடையை வந்து நீக்கலாம். ஸோ இந்த ரீசன்னால் கோட்டாக் மஹிந்திரா வந்து 10%க்கு மேலே விழுந்திருக்குது. அப்புறம் வந்து எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2,823 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. 4வது கண்டினியூஸ் டேவை செல் பண்ணுறாங்க. டிஏஎஸ் வந்து 6,167 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 4வது கண்டினியூஸ் டேவை பை பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து டவ் 375 பாயிண்ட்டும், S&P 500 23 பாயிண்ட்டும், நாஸ்டாக் வந்து 100 பாயிண்ட் விழுந்துருந்துச்சு. அவங்களோட யூஎஸ் ஜிடிபி டேட்டா வந்துச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிமேஷனோட ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால யூஎஸ் மார்க்கெட்டு பயங்கரமாக சரிஞ்சிருக்குது.
ஸோ இது எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இப்போதைக்கு குறைக்க மாட்டாங்கங்கிற ஹோப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அதோட இம்பேக்ட்னால தான் யூஎஸ் மார்க்கெட் வந்து ரொம்பவே வாலடைலாகவும் ரொம்பவே நெகட்டிவாகவும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தாராளமாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.